ஊழியங்கள் செய்தாங்க. அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னொருத்தர் நம்ம எல்லாருமே இப்படி நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருதில்ல, நம்முடைய சபைகளிலிருந்து நிறைய பேர் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை சாதாரணமாக சும்மா போயிட்டு வரக்கூடாதுங்க, போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அப்போ அதான் கேட்பணும், போன ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி, அதான் நம்முடைய நோக்கம். அதனால் இப்படிப்பட்ட நல்ல ஊழியங்களை செய்வதற்கு தேவன் அவர்கள் 2 பேர் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் நிறைய ஊழியக்காரர்களை நம்ம எழுப்புவோம். நிறைய கிராமங்கள், சந்திக்கப்படாத கிராமங்கள்லாம் போய் சந்திக்கப்படட்டும். ஆத்துமாக்களை ஆதாயம், இப்படி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான ஜூடா பென்னின் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நேரம் இன்னைக்கு அவருக்கு தான், அவர் கையில் தான் முடிக்கிற நேரம். சரியாம்மா? சரியா பிரதர்? சந்தோஷமா? நீ கையை சொல்லி அவர் ஆமேன்னு சொல்றது தான் இப்போ அவர் பிரசங்கமே பண்ண போறாரு. ஆனால் அவர் 11:45 பஸ்ஸு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளையும் உங்களுக்கு ஏற்ற சத்தியத்தையும் உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் அவர் கொடுப்பார். நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி நல்ல இப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா அவர் வரவேற்கிறீங்களோ அவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். விசேஷமாக இந்த 2 நாட்களும் என்னை அழைத்து பயன்படுத்தினேன். இப்போ பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுடைய குழுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிச்சயமாய் நம்முடைய பகுதிகளுக்கு இவர்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதிலும் பெரிதானதை கர்த்தர் காண கிருபை செய்வாராக. 100கணக்கால் அல்ல, 1000ங்களை கர்த்தர் கிருபையாய் கொடுத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அல்லேலூயா. மேடையில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் தெய்வ ஊழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்போ பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல ஒரு தெய்வ மனிதர். விசேஷமாய் ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி, ஒரு விசை எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, கிருபையாய் கர்த்தர் இந்த நாட்களை கூட்டி தந்திருக்கிற தேவன் அவ்வளவுதான். இன்னையோடு கடைசியாய் இந்த ஜெபத்தை நம்ம முடிக்க போகிறோம். நாம் விரும்பினாலும் நாளை தினத்துல இந்த கூட்டம் நடைபெறாது. ஆகையால் விசுவாசத்தோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு கர்த்தாவே இந்த கூட்டத்தினர் என்ன செய்ய நினைத்திருக்கிறீரோ அதை தேவரீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லாரும் வலது கரத்தை பரலோக தேவனுக்கு நேராய் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லலாம். பரலோக தேவனே, உம்முடைய சர்வ வல்லமையில தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ராத்திரி எங்கள் கூட்டத்தின் நடுவில் வெளிப்படுவதாக. அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்பா, பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு எதை விதைக்க பரலோகம் சித்தம் கொண்டிருக்கிறதோ அதை பரலோக தெய்வம் கொடுத்து எங்களை திருப்தியாக்கி அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ மகிமை வெளிப்படுவதாக தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12. நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக கன்மலை பிளக்கிறதும் பர்வதங்கள் பிளக்கிறதுமான பெரிய சுழல் காற்று, பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த பெருங்காற்றிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பெருங்காற்றுக்கு பின்பதாக பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பதாக அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்பதாக மெல்லிய அமர்ந்த சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா. இந்த ஜெபத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். சூரை செடியின் நடுவில் படுத்திருந்த எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பி சொன்னார், எலியாவே, நீ சாதாரணமான மனிதன் அல்ல. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இங்க சூரை செடியில உனக்கு என்ன வேலை என்று அவனை தட்டி எழுப்பி ஓரே பர்வதத்தை மட்டும் நடந்து போக பண்ணின பொழுது அப்பொழுது தேவன் கடந்து போனார்.
வேதம் உரைக்கிறது, பெரிய சுழல் காற்று உண்டானது, பூமி அதிர்ச்சி உண்டானது, அக்கினி உண்டானது. ஆனால் இது எதிலுமே கர்த்தர் இல்லாமல் அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்ல ஆசைப்படுகிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். இப்ப பெரிய சுழல் காற்று உண்டான பொழுது எலியா பார்க்கிறார், கண்மலை உடைகிறது, பெரிய பர்வதங்கள் உடைகிறது, பெரிய பூமி அதிர்ச்சி அளத்தக்கதாக பெரிய சுழல் காற்று வருகிறது, பெருங்காற்று வருகிறது. எலியா நினைக்கிறார், காற்றை அனுப்பி செங்கடலை பிளந்தவர், காற்றை அனுப்பி காடைகளை வர்ஷிக்க பண்ணினவர், காற்றை அனுப்பி இசபலை போஷித்தவர். இவர் நினைக்கிறார், நிச்சயமாய் இவர் பெருங்காற்றில் தான் இருப்பார். ஏனென்றால் அக்கினி நடுவில் என்னை சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவ திட்டம். இப்ப இவர் நினைக்கிறார், நான் ஆராதிக்கின்ற இயேசு, நான் ஆராதிக்கின்ற தேவன் இந்த பெருங்காற்றில் இருப்பார். ஆனால் வேதம் உரைக்கிறது, அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டானது. எலியா பார்க்கிறார், பூமி அதிருகிற நேரத்தில் நினைக்கிறார், இதில் நிச்சயம் கர்த்தர் இருப்பார். ஏனென்றால் தெபோரால் பாடுகிறாய், பூமி அதிர்ச்சி மூலமாய் எதிரிகளை பயப்படுத்தினவர். இப்ப எலியா நினைக்கிறார், இந்த பூமி அதிர்ச்சியில கர்த்தர் இருப்பார், இந்த கொந்தளிப்புல கர்த்தர் இருப்பார். வேதம் உரைக்கிறது, அதிலையும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பதாக அக்கினி உண்டானது. எலியா நினைக்கிறார், கர்மேல் பர்வதத்தின் நடுவில் அக்கினியை கொண்டு வெளிப்பட்ட தேவன், எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கப்பட்டதற்கு காரணம், நான் ஆராதிக்கின்றவர் அக்கினியின் தேவன், அக்கினி நடுவில் உலாவுகிறவர், அக்கினிமயமான கண்களை உடையவர், அவர் பெயர் பட்சிக்கிற அக்கினி. இப்ப எலியா நினைக்கிறார், நிச்சயமாய் நான் ஆராதிக்கின்ற தேவன் இந்த அக்கினியில இருப்பார் என்று. ஆனால் வேதம் உரைக்கிறது, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்பதாக அமைதி உண்டானது. அமைதியில் தேவன் எலியாவுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அர்த்தம் என்ன? நான் நினைக்கிறேன், கர்த்தர் இதை தான் செய்வார், கர்த்தர் இப்படி தான் நடத்துவார், இவர்களை கொண்டு இதை செய்வார். எனக்கு வர வேண்டியது இங்கிருந்து வரும், எனக்கு தர வேண்டியது இங்கிருந்து கொடுக்கப்படும், என் நிம்மதி இங்கிருந்து வரும், என்னுடைய உயர்வு இந்த வேளையிலிருந்து வரும், எனக்கு வர வேண்டியது இவர் செய்வார் என்று நான் நினைத்தா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ புதிய காரியங்களை செய்கிற தேவன் நினைத்து பார்க்காத பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இந்த ராத்திரி செய்து முடிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? எலியா நினைக்கிறார், இந்த தேவன் இந்த பெருங்காற்றில் இருப்பார், கர்த்தர் இல்லை. இந்த தேவன் இந்த பூமி எதிர்ச்சியில் இருப்பார், கர்த்தர் இல்லை. இந்த தேவன் இந்த அக்கினியில இருப்பார், நிச்சயம் கர்த்தர் இல்லை. இவன் நினைத்திராத இடத்தில் இருந்து தேவன் எலியாவுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த ராத்திரி நேரத்தில் பரலோகத்தின் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைத்திராத இடத்துல கூட என் தேவனால் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் யோசித்து பார்த்திராத இடங்கள்ல கூட என் தேவன் மகிமையை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அந்த ஆபிரகாமை சந்தித்த தேவன் சொன்னார், இந்த சாராவுடைய கர்ப்பத்துக்குள் ஈசாக்கை தருவேன். இந்த சாரால் நினைக்கிறா, செத்த கர்ப்பத்துல நடக்குமா? கர்ப்பம் செத்து போயிட்டு இதுல போய் நடக்குமா? இதில் நிச்சயமா நடக்காது, ஆகார் மூலமாய் வரட்டும் என்று வேறு வழியில யோசிக்கும் பொழுது, யாரும் நினைத்திராத செத்த கர்ப்பத்துக்குள் கர்த்தர் பிள்ளைய வைக்க முடியும் என்றால், இந்த ராத்திரி நினைத்து பார்த்திராத எல்லைகள்ல உங்களுக்கு நன்மை செய்வதற்கு ஒரு தெய்வம் உண்டு. இதெல்லாம் நடக்காது பிரதர், இங்கெல்லாம் முடியாது பிரதர். கர்த்தர் சொல்றார், மாறாவை என் தேவன் மதுரமாக மாற்ற முடியும், யோர்தானை என் தேவன் பின்னிட்டு ஓட செய்ய முடியும், எரிகோக்களை என் தேவன் தவிடுபிடியாக்க முடியும். யாரும் நினைத்திராத இடத்தில் உங்களுக்காக என் தேவன் யுத்தங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய செங்கடல், எல்லாரும் பயந்தார்கள், எங்க நடப்போம் என்று தெரியலையே, எதிரிகள் எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களே, நான் செத்து விடுவேனோ, என் ஜீவன் போய்விடுமோ என்று எல்லாரும் பயந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் யாரும் அறிந்திராத ஒரு வழிகளை செய்தார். கோலை நீட்டும் பொழுது செங்கடலை இரண்டாய் பிளந்து இதுவரைக்கும் நடந்திராத ஒன்று வெட்டாந்தரையில நடப்பது போல செங்கடலின் நடுவில் தம்முடைய ஜனத்தை நடத்தின தேவன் புதிய வழிகளை காண்பித்து ஆசீர்வதித்தார்.
ஆசீர்வதித்த தேவன். இந்த ராத்திரி இந்த ஊழியத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து என் ஆண்டவர் உரைக்கிறார், புதியதை உனக்கே தெரியாமல் நான் செய்வேன், மறைவானதை தருவேன். நீ யோசித்திராத இடத்தில் இருந்து உனக்கு நான் நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுவேன். அக்னியிலும் அல்ல, பெருங்காற்றிலும் அல்ல, பூமி அதிர்ச்சியும் இல்ல, அமைதியின் மூலமாய் கூட என் தேவன் தம்மை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. நமக்கு கேள்வி வரும், யார் இந்த தேவன்? இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறாரே, நான் யோசிக்காததும் செய்கிறார், நான் நினைக்காததும் செய்கிறார். இங்கிருந்து வரும் என்ற இங்கிருந்து வராம வேறு வழியிலிருந்து வருகிறது. எலிசபெத் சகாரியாவை பார்த்து சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, மலடியா இருந்தவள் பிள்ளை பெறுவாள். நினைக்க முடியாத இடத்தில் அற்புதம் செய்கிறார். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒரு புருஷனை அறியாத ஒரு கன்னிகையை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்ப்பவதி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேர் வை. இதுவரைக்கும் நடந்திராததை நடக்க பண்ணின தேவன் அவர். இந்த ராத்திரி நேரத்திலும் இதுவரைக்கும் நடந்திராதவைகள் உங்க வாழ்க்கையில தேவன் செய்து முடிப்பாராக. அல்லேலூயா. அப்போ எல்லாம் செய்கிற தேவன் யார்? நான் ஆராதிக்கிறவர் யார்? இன்றைக்கு இந்த தன்னிகை போலும் தேவன் யார்? இந்த எழுப்புதல் கூட்டத்தின் தேவன் யார்? யெகோவா ஷாலோம் ஊழியத்தின் தேவன் யார்? இன்றைக்கு நம்முடைய கேள்வி, என்னை அழைத்தவர் யார்? என்னை அபிஷேகம் பண்ணினவர் யார்? என்னுடையவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறாரே என்று கேள்வி எழுப்பினால் நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் யார் தெரியுமா? ஒரு விசை இயேசுவானவர் அவர் நடந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் அழகாய் உரைக்கிறது, ஒரு தேவ மனிதன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை மரண வேதனை படுகிறதை அறிந்த எவீரு என்கிற ஜெப ஆலய தலைவன் ஒருவன் நேராக இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஐயரே, என் பிள்ளை மரண வேதனை படுகிறார், ஆனா எனக்கு தெரியும் நான் ஆராதிக்கின்றவர் நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிறவர். நான் ஆராதிக்கின்றவர் மருத்துவர் மூலமாய் அற்புதம் அல்ல, வார்த்தை கொண்டு அற்புதம் செய்கிறவர். நான் ஆராதிக்கின்றவர் அக்கினிலே இருப்பார் மாத்திரமல்ல, அமைதியிலும் ஏதோ ஒன்று செய்ய முடியும் என்று எவீரு என்கிற ஜெபாலய தலைவன் நேராக இயேசுவினிடத்தில் போய் சொல்லுகிறார், நீர் வந்து என் பிள்ளையை சுகமாக்கும். ஜெபத்தை கேட்கிறவர் நாம் ஆராதிக்கின்றவர். இந்த சத்தத்தை கேட்ட உடனே எவீரு ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு நடந்து போவதற்கு ஆசைப்பட்டார். அல்லேலூயா. இவர் நடந்து போகிற நேரத்தில் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, சொல்லுங்க 12 வருடமாய் அவளுக்கு என்ன ஒரு வேதனை? எல்லளவு சுகம் இல்லை, ஆஸ்தி எல்லாம் அழிந்தது, எல்லளவு சுகம் இல்லை, எல்லளவு விடுதலை இல்லை, எல்லளவு ஆரோக்கியம் இல்லை. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நேர கூட்டத்தின் நடுவில் போய் இயேசுவை தொட வேண்டும் என்று வகை தேடினாள். அல்லேலூயா. யாரை தொட வேண்டும் என்று வகை தேடினாள்? இப்ப நான் இப்படி சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு தீட்டுள்ளவள், ஒரு நசரேய விருதுள்ளவனை தொட்டால் அவர் தீட்டுப்படுவார். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ யாரை தொட்டா தீட்டுப்படுவார்? ஒரு நசரேயனை தொட்டா நசரேயன் தீட்டுப்படும். இதுதான் நியாயப்பிரமாணம். இப்ப பிசாசு நினைக்கிறா, முதலாய் இயேசு தீட்டுப்பட போறார். அவள் பிறப்பில பாவம் செய்யலாம் என்று நினைத்த, ஆனா பிறப்பில பரிசுத்த ஆவியினால பிறந்தார். உபவாசம் இருக்கும் பொழுது பாவம் செய்து அவரை தள்ளிவிடலாம் என்று நினைத்த, ஆனா உபவாசத்தில் இருக்கும் பொழுது சோதனையை இயேசு ஜெயம் எடுத்து தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். இப்ப பிசாசு நினைக்கிறா, இவரை ஒரு நாளும் தீட்டுப்படுத்த முடியல. ஆனா இப்ப ஒரு சம்பவம் நடக்கிறது. தீட்டுள்ளவள் நசரேயனை தொட்டா நசரேயன் தீட்டுப்படுவார். இப்ப பிசாசு பார்க்கிறது, எதிர்பார்க்கிறது, இப்ப முதலாய் நசரேயன் தீட்டுப்படுவார் என்று பிசாசு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நேராய் தீட்டுள்ளவள் வந்து நசரேயனை தொடும் பொழுது நசரேயன் தீட்டுப்படவில்லை, மாறாக தீட்டுப்பட்டவுடைய வியாதி அவளை விட்டு விலகி போக தொடங்கினது. ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அர்த்தம் என்ன? எந்த தீட்டும் தேவனை தொட அதிகாரம் கிடையாது. எந்த தீட்டும் நசரேயனை தீட்டுப்படுத்த முடியாது. நான் இப்படி சொல்லுகிறேன், அந்த நசரேயன் எனக்குள்ள இருக்கிறபடியால் எந்த தீட்டும் என தொட நினைத்தாலும் நான் தீட்டுப்பட மாட்டேன். மாறாக தீட்டு என்னை விட்டு வல்லமை புறப்பட்டே ஆகும்.
ஹalleluya. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? பிசாசு நினைக்கிறா இவனுக்கு வியாதி கொடுத்தபடியால் இவன் செத்து போனா, இவனுக்கு கடன் கொடுத்தபடியால் அவனும் தூக்க மாட்டிட்டா. இப்ப பிசாசு நினைக்கிறா அவனுக்கு கடன் கொடுத்த மாதிரி தேவ பிள்ளைக்கு கடன் கொடுக்கலாம், அவனுக்கு வியாதி தந்த மாதிரி தேவ பிள்ளைக்கு வியாதி தரலாம். ஆனா பிசாசுக்கு தெரியல, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவன் நினைச்சா எல்லாரையும் தீட்டுப்படுத்த மாதிரி உங்களையும் தீட்டுப்படுத்த நினைக்கிறா. ஆனா யாருக்கு தெரியும்? வார்த்தையில வல்லமை இருக்கிறது, சரீரத்துல வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. எந்த தீட்டும் உன்னை தீட்டுப்படுத்த முடியாது. ஹalleluya. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya. அப்போ இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், எந்த தீட்டும் உங்களை தீட்டுப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். எந்த தீட்டுத்தோட நினைச்சாலும் என்னையும் மீறி வல்லமை புறப்படுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இந்த ராத்திரி நிரூபிக்க போகிறோம், இந்த ராத்திரி பிசாசுக்கு காண்பிக்க போகிறோம். என்ன உன்னால தொட முடியாது, என்ன உன்னால சேதப்படுத்த முடியாது, என்ன என் பிள்ளைய தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, என் கணவனை தொட முடியாது, என் சரீரத்தை தொட முடியாது, என் கிட்னியை தொட முடியாது. தொட்டு பார், வல்லமை புறப்படும், வல்லமை புறப்படும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தொட்ட நினைத்த எல்லா தீட்டுகள் இந்த ராத்திரி விலகட்டும். நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். ரிபடமன சந்தடல பிரௌடனமன, உன்னை தொட வந்த தீட்டின் வல்லமை இப்பொழுதே தேவ வல்லமை வெளிப்படுவதாக. ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். உன்னை தொட வந்த எல்லா தீட்டுகள் இந்த ராத்திரி விலகிறது, இந்த ராத்திரி விலகிறது, இந்த ராத்திரி விலகிறது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், உனக்குள் இருக்கிற இயேசு அவர் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. இப்ப இவர் கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? இப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு பின்னாடி 1000 பேர் வந்தார்களே, உம்மை தொட்டது என்று எப்படி கேட்க முடியும்? நான் கூட கொஞ்ச நேரம் முன்னாடி தொட்டனே. அப்ப இயேசு சொன்னாரு, எல்லாரும் தொடுவது போல அல்ல, இந்த தொடுதல்ல ஏதோ ஒரு விசுவாசம் இருக்கு, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னையும் மீறி என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வியாதி சுகமாக வேண்டும் என்றால், அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், இயற்கை கப்பாட்டு செய்ய வேண்டும் என்றார் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்கலாம், எல்லாரும் தொடுவது போல தொட்ட அற்புதம் அல்ல. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு உன் தொடுதல் அவரையும் மீறி வல்லமை புறப்பட வேண்டும். உன்னுடைய கைத்தட்டுதல் அவரையும் மீறி பலிபீடத்தில் வல்லமை புறப்பட வேண்டும். உன்னுடைய ஜெபம், உன்னுடைய அந்நிய பாஷை, உன்னுடைய கண்ணீர் தேவனை திரும்பி பார்க்க வைக்க முடியும் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராத்திரி வல்லமை புறப்படுவதாக. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை. அப்ப இவர் சொல்றாரு, எல்லாரும் தொடுவது போல தொட்ட அற்புதம் நடக்காது, எல்லாரும் கேட்பது போல கேட்ட அற்புதம் நடக்காது, எல்லாரும் கை தட்டுவது போல கை தட்டின அற்புதம் நடக்காது, எல்லாரும் எழுந்து போற மாதிரி நீ எழுந்திருந்தா அற்புதம் நடக்காது, எல்லாரும் ஏனோ தான கேட்கிற மாதிரி நீ கேட்டா அற்புதம் நடக்காது. உனக்கு வல்லமை வேண்டுமா? உனக்கு சுகம் வேண்டுமா? உனக்கு அற்புதம் நடக்கணுமா? இதுவரைக்கும் காத்திருந்த காத்திருப்பு நிறைவேற வேண்டுமா? வல்லமை புறப்பட வேண்டும் என்றால் எல்லாரும் தொடுவது போல தொடாத, உன் தொடுதல்ல தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கிறது போல ஜெபிச்சா அற்புதம் பார்க்க முடியுமான்னு தெரியல. எல்லாரும் ஊழியம் செய்வது போல நானும் ஊழியம் செஞ்சா அற்புதம் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா நமக்குள்ள ஒரு விசுவாசம், எல்லா தொடுவது போல நான் தொடுத, என் தொடுதல் வல்லமை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பர்தயமை குருடன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்ற பொழுது யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆனால் இந்த குருடனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்கினான், முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க தொடங்கினார். நடந்து போன இயேசு திரும்பி பார்த்து அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். எல்லாரும் கேட்டாங்க, யார யார யார? இவர் சொன்னார், இவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானே, அவனை மட்டும் அழைத்து கொண்டு வாருங்கள். என்ன நடந்தது? குருடனுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடக்க வேண்டும் என்றால் உன் கூப்பிடுதல் அவர் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், நான் உங்க மகிமையை. அப்போ எல்லாரும் ஆண்டவர் பார்க்கிறான். ஆபிரகாம் அழைத்த, ஆபிரகாம் எனக்கு ஒரு பிள்ளை வேணும். ஈசாக்கு அழைத்த, ஈசாக்கு கேட்கிறார் என் 2 பிள்ளை எப்படிப்பட்டவர்கள். யாக்கோபை அழைத்த, ராகேலுக்கு ஒரு பிள்ளை வேணும். இப்படி கேட்கிற நேரத்தில் இந்த மோசே மாத்திரம் கேட்டா, நான் உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. இப்ப தேவன் சொல்றாரு, மோசே இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி கேட்டது கிடையாது. உனக்கு ஒன்னு சொல்லட்டா, என்னை கண்டவர் ஒருவனும் உயிரோடு இருக்க கூடாது. இதுதான் பரலோக திட்டம். ஆனா நீ கேட்ட கூப்பிடுதல், நீ விரும்பின விருப்பம் என் இருதயத்தை அசைத்தது மோசே. அந்த கட்டளை நான் உடைக்கிறேன். என் கண்மலை நடுவில் உன்னை கொண்டு போவேன். என் கரத்தினால நான் உன்னை மூடுவேன். என் தயவை உனக்கு முன்னாடி கடக்க பண்ணுவேன். அப்பொழுது வானம் என் சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. வல்லமை நிறைந்த தேவன் நான். உனக்கு முன்பதாக நடந்து போவேன். ஒரு சிநேகிதனோடு ஒரு மனிதன் பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பேசினதற்கு காரணம் யாரும் கேட்காதது மோசே கேட்டார். அல்லேலூயா. சாலமோன் பலி செலுத்தி நித்திரை பண்ணும் பொழுது தேவன் தரிசனமாக கேட்கிறார், சாலமோனே உனக்கு என்ன வேணும், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். சாலமோன் கேட்டா, எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு புகழ் வேண்டாம், நீர் எனக்கு கொடுத்த ஜனத்தை ஆளுகை செய்ய எனக்கு ஞானம் வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, நீ எதிரியுடைய பிராணனை கேளாமல், நீ ராஜ்யங்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல் ஞானத்தை கேட்டபடியால் நீ கேட்ட ஞானத்தையும் தருவேன், கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருவேன். ஏன்னா நீ கேட்டது எனக்கு பிடித்தது. சாலமோன் எலியா பரத்துக்கு போகும் பொழுது எலியா கேட்கிறார், எலிசாவே உனக்கு என்ன வேணும்? எலிசா சொல்றாரு, எனக்கு புகழ் வேண்டாம், பேர் வேண்டாம், உங்க இடம் வேண்டாம், எனக்கு தேவை ஆவின் வல்லமை இரட்டிப்பானது தேவை. கேட்கிறார், அரிதானதை கேட்டாய், அரிதானதை கேட்டாய். இன்றைக்கு சபையை பார்த்து, தேவ மனிதனை பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் கேட்பது போல கேட்காத, எல்லாரும் ஆராதிப்பது போல ஆராதிக்காத, எல்லாரும் கூப்பிடுவது போல கூப்பிடாத. அரிதானதை கேளு, அரிதானதை நாடு, அரிதானதை விரும்பு. இதை காணுகிற தேவன் உனக்கு செய்ய வேண்டியது பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? இப்ப இயேசு நேராய் பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்த்து கேட்டார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ இந்த எவருடைய மனநிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த இயேசுவை என் வீட்டுக்கு அழைச்சேன், என் வீட்டுக்கு வராம யாரையோடு பேசுறார்? இயேசுவை என் பிள்ளைய சுகமாக்கும் என்று அழைச்ச, என் பிள்ளைய சுகமாக்காம யாரையோ சுகமாக்குறார். இயேசு என் பிள்ளையோடு பேசுவார் நினைச்ச, இயேசு என் பிள்ளையோடு பேசாம யாரோ ஒருத்தியோடு பேசுறாரு. இப்ப எவருடைய ஜப மனநிலைமை எப்படி இருக்கும்? சூழ்நிலை தலைகீழாக மாறினது. சூழ்நிலை பார்த்த எவரு இருதயத்துக்குள்ள பயம் வந்திருக்கலாம். பயந்திருக்கிற எவருக்கு கர்த்தர் தரிசனமாகி எவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்லலாம்? எவருவே நீ சூழ்நிலை நம்பலாம், நான் சூழ்நிலையை நம்புவது இல்லை. சொல்லுங்க, இயேசு சூழ்நிலையை நம்ப மாட்டார். சொல்லுங்க, இயேசு சூழ்நிலை நம்பாத இயேசு நேர எவரு வீட்டுக்கு நடக்கும் பொழுது ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறார், நீர் போதகரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை, சொல்லுங்க, உன் பிள்ளை மரிச்சு போச்சு. அப்ப எவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஜெபித்த ஜெபம் எல்லாம் வேஸ்டா போச்சா? அழுத கண்ணீர் எல்லாம் வேஸ்டா போச்சா? என் பிள்ளை செத்து போச்சு என்று கேட்ட உடனே நிச்சயம் மார்படித்து ஐயோ என்று கதறி இருக்கலாம். அப்ப இயேசு எவரு பார்த்து என்ன தெரியுமா சொல்லலாம்? எவருவே நீ கேள்விப்பட்டதை நம்புற, நான் கேள்விப்பட்டதை நம்புவது இல்லை. சொல்லுங்க, இயேசு கேள்விப்பட்டதை நம்ப மாட்டார். சொல்லுங்க, இயேசு கேள்விப்பட்டதை நம்பாத இயேசு நேர எவரு வீட்டுக்கு போனா எல்லாரும் மார்படித்து அழுது ஐயோ பிள்ளை செத்து போச்சு என்று கேட்கும் பொழுது இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? பிள்ளை சாகவில்லை, பிள்ளை, சொல்லுங்க, பிள்ளை நித்திரையா இருக்கிறது. சொல்லுங்க, பிள்ளை. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் பார்த்து இயேசு மறைமுகமா சொல்றாரு, நீ பார்க்கிறத நம்புற, நான் யாரு? பார்ப்பதை நம்பாதவர். சொல்லுங்க, இயேசு பார்ப்பதையும் நம்ப மாட்டார். சொல்லுங்க, இயேசு பார்ப்பதையும் நம்ப மாட்டார். சொல்லுங்க, இயேசு பார்ப்பதையும் நம்ப மாட்டார். நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் யார் தெரியுமா? இந்த இடத்தில் உலாவுகிற தேவன் யார் தெரியுமா? வார்த்தை பகருகிற தேவன் யார் தெரியுமா? இந்த தேவன் சூழ்நிலையை நம்ப மாட்டார். இவர் கேள்விப்பட்ட
கேள்விப்பட்டதை நம்ப மாட்டார், இவர் பார்ப்பதையும் நம்ப மாட்டார். இந்த 2025 வருஷம் தீர்க்கதரிசனமாய் நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு உங்க கண்களுக்கு முன்பதாய் வருகிற சூழ்நிலையை நீங்க நம்பினாலும் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர் நம்ப மாட்டார். இவர் கேள்விப்பட்டதை நம்ப மாட்டார், இவர் பார்ப்பதையும் நம்ப மாட்டார். அல்லேலூயா. அலைகள் கொந்தளிக்கிறது. பேதுரு தட்டி எழுப்பி, ஐயரே மடிந்து போகிறோம், இந்த கொந்தளிக்கிற சூழ்நிலை எங்களை மரணத்துக்குள் தள்ளுகிறது. இயேசு நேரா எழுந்தார், கொந்தளிக்கிறதை பார்த்தார். கொந்தளிக்கிற காற்றே கடலே, இந்த சூழ்நிலை கண்டு பேதுரு பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் சூழ்நிலையை ஒரு நாளும் நம்பாதவர். நான் சொல்றேன், இறையாதே, அமைதலாயிரு. அப்போது சூழ்நிலை அடங்கி போனது. அல்லேலூயா. 5000 புருஷர்கள் இருக்கும்போது 5 அப்பத்தை கொண்டு வந்தார்கள். எல்லாரும் சொன்னார்கள், 5000 பேருக்கு 5 அப்பம் பத்தாது. இவர் என்ன சொல்லியிருப்பாரு? நீ பார்க்கிறத நம்புற, நான் யாரு? பார்ப்பதை நம்பாதவர். 5 அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது வேதம் உரைக்கிறது, 5000 பேர் புசித்தார்கள். ஏன்னா இவர் பார்ப்பதையும் நம்பாதவர். அல்லேலூயா. நேர கல்லறை முன்னாடி போய் லாசருவை பார்த்து கல்லை புரட்டி போடு என்ற போது எல்லாரும் சொன்னாங்க, வேண்டாண்டவரே, செத்து 4 நாள் ஆயிட்டு நாரும். இவர் சொன்னாரு, நீ எல்லாம் கேள்விப்பட்டதை நம்புற, நான் யாரு? கேள்விப்பட்டதை ஒரு நாளும் நம்பாதவர். நான் சொல்லுகிறேன், லாசருவே வெளியே வா என்ற பொழுது மரித்த பிரேதம் உயிரோடு வெளியே வந்தது. அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் ஆராதிக்கின்றவர் ஒரு நாளும் சூழ்நிலை நம்ப மாட்டார், ஒரு நாளும் கேள்விப்பட்டதை நம்ப மாட்டார், ஒரு நாளும் பார்ப்பதை நம்ப மாட்டார். ஒருவேளை இந்த ராத்திரி நேரத்தில் யாராகிலும் சூழ்நிலை பயந்து அமர்ந்திருக்கிறீங்களோ, கேள்விப்பட்டதை பயந்து அமர்ந்திருக்கிறீங்களோ, டாக்டர் தந்த ரிப்போர்ட்டை பயந்து இன்னைக்கு பயத்தோடு யாராவது இருக்கிறீங்களா? என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க பிரதர், நீ எல்லாம் வீடெல்லாம் கட்ட முடியாது, நீ எல்லாம் அற்பமானவன், நீ ஒரு குப்பை. இந்த வார்த்தை கேட்டு யாராவது கலங்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கு தைரியமாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன், உங்களுக்குள் வாசம் செய்கிற இயேசு, அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சூழ்நிலையை பொய்யாக்குறவர், கேள்விப்பட்டதை பொய்யாக்குகிறவர், பார்ப்பதையும் பொய்யாக்க வந்த தேவன். இந்த பெண்ணினால் சொல்லுகிறார், இவ ஒரு மலடி, கேள்விப்பட்டதை பொய்யாக்க வந்தவர் தேவன். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நல்ல ஜபத்தோடு கவனிங்கள். ஒரு 2 வருடத்துக்கு முன்பதாக நான் தொடர்ந்து ஊழிய பிரயாணங்கள், தொடர்ந்து ஊழியத்து நிமித்தமாய் ஒரு 2 மாதங்கள், 3 மாதங்கள் வீட்டிற்கே போகாதபடிக்கு தொடர்ந்து ஊழியங்கள். கடைசி 3 நாட்கள் ஆந்திர பிரதேஷ் 3 இடத்துல 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ ஊழியம் செய்ய புறப்பட்டால் என்னுடைய வயிறு பகுதியெல்லாம் பயங்கர வலி, மரண வேதனையில இருக்கிற அந்த இடத்தில் கஷ்டத்தோடு ஊழியம் செய்து என் வீட்டுக்கு கடந்து போனேன். வீட்டுக்குள்ள போன உடனே வாமிட் வருகிறது, வாந்தி எடுக்கிற. அந்த வாந்தி எடுத்தா ரத்தமாய் வாந்தி வருகிறது. எங்க வீட்டார்கள் சொன்னார்கள், இயேசு இயேசு என்று போன என்ன சின்ன வயதுல ரத்த வாந்தி எடுக்கிற? கதவை அடைத்துக் கொண்டா மூச்சு விட்டாலும் வலி, இரும்பினாலும் வலி, தும்மினாலும் வலி, வாமிட் எடுத்த ரத்தமாய் வாமிட் வருகிறது. பாத்ரூம்ல தான் படுத்துக் கொண்டிருப்பேன், ஏன்னா வாமிட் வரும். அங்கே மூச்சு விட்டாலும் மரண வலி, இந்த வயிறு, இந்த சைடு, முதுகு எல்லாம் பயங்கர வலி. காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று நேரம் மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டர் சொன்னார்கள், ஸ்கேன் எடுத்து பார்ப்பதில் உங்க தொண்டையிலிருந்து அடிவயிறு வரைக்கும் எல்லாம் புண்ணாகி விட்டது. இன்னொரு முறை ஸ்கேன் எடுங்க. இன்னொரு முறை ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டர் சொன்னார்கள், இந்த கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆயிற்று. ஒன்று இருந்தா எடுத்து விடலாம், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டோன், கிட்டத்தட்ட 14 mm நினைக்கிறேன், அநேக ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கிறது. ஆபரேஷன் செய்து தான் எடுக்கணும். இன்னொரு முறை ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். இன்னொரு முறை ஸ்கேன் எடுத்து பார்த்தா இந்த விலா எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாய் கிராக் விட மாதிரி அந்த பெலன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் அரிக்க தொடங்கி விட்டது. டாக்டர் சொன்னார்கள், இன்னொரு முறை ஸ்கேன் எடுக்கலாம். இன்னொரு முறை ஸ்கேன் எடுத்தா இந்த பித்தப்பைக்குள்ள பாலிப்ஸ் என்கிற சில கட்டிகள் தோன்றி இந்த
பித்தப்பை முழுவதும் பரவ தொடங்கிவிட்டது. இந்த பித்தப்பை ஆபரேஷன் செய்து எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் மறுபடி ஸ்கேன் ரிப்போர்ட், அந்த கட்டி ஆபரேஷன் செய்து பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டார்கள். ரிப்போர்ட் கையில வந்தது. டாக்டர் என்னை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் பரிசோதித்து பார்த்ததில் இந்த கட்டி கேன்சர் கட்டியாய் இருக்கிறது. உங்களுக்கு கேன்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க டிராவல் பண்ணக்கூடாது, நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீங்க ஊழியம் செய்யக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு கேன்சர் உறுதியாகிவிட்டது. உடனடியாக அட்மிட் ஆனால் உங்கள் ஜீவன் தப்பலாம் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். நேரா ரிப்போர்ட்டை எடுத்து நேரா வீட்டுக்கு போன. கேலண்டரை பார்த்த. அடுத்த 3 நாட்கள் கோயம்புத்தூர்ல ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்த. ஆண்டவர்கிட்ட சொன்ன, நீங்க சொல்லிதான் தேதியை தந்த, நீங்க சொல்லிதான் கோயம்புத்தூருக்கு வரேன்னு சொன்ன. டாக்டர் சொல்றாங்க உடனடியாக அட்மிட் ஆக வேண்டும் என்று. ஆனா எனக்கு ஆசை, எப்படி இருந்தாலும் சாகதான போறோம், பலிப்பிடத்தில் நின்று கர்த்தரே தேவன், இயேசுவே ஆண்டவர், பிரசங்கித்து செத்து விடலாம் என்று அந்த ராத்திரி ட்ரெயின் ஏறி நேர கோயம்புத்தூர் போயாயிற்று. 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணுகிற அதே வைராக்கியத்தோடு அதே சத்தங்களை உயர்த்தி இரும்புனா வெள்ளக்கல கட்சிப்பு செவப்பாய் மாறிட்டு. ஏன்னா இரும்புனா ரத்தங்கள் வரும், யாருக்கும் தெரியாமல் அந்த இரும்பி அந்த ரத்தங்கள் வருவது யாருக்கும் தெரியாமல் பயங்கர வைராக்கியத்தோடு பிரசங்கிக்கிற. 3ஆம் நாள் கூட்டம் நடக்கிறது. கூட்டம் எல்லாம் முடிந்தது. ஜெப நேரம் வந்தது. ஜெப நேரம் வர வர கர்த்தரின் கண்களை திறக்கிறார். வெள்ளங்கி தரித்திருக்கிற ஒருவர் கூட்டத்தின் நடுவில் உலாவ தொடங்கினார். கூட்டத்தின் நடுவில் அசைவாட ஆரம்பித்தார். எல்லாருடைய தலைமையில கை வச்சார். வியாதி மறைந்தது, கட்டிகள் மறைந்தது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்தது. நான் ஜெபிக்கிறேன், என் ஜனத்துடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, வேதனை மாறுவதாக. இப்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்தில் உலாவின தேவனாகிய கர்த்தர் என் பக்கமாய் திரும்பி என்னை பார்த்து புன்னகையோடு ஒரு சிரிப்பு. சிரிப்புக்கு 1000 அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒருவேளை சோர்ந்து போயிட்டேன்னா கண்ணை மூடி அந்த சிரிக்கிற அந்த அவருடைய முகத்தை பார்த்து அந்த பிரச்சனை மாறிடும். அல்லேலூயா. அந்த புன்னகையின் சிரிப்பை பார்த்த உடனே எனக்குள்ள பயங்கர சந்தோஷம். என்னையும் ஒருவர் கண்ணோக்கினாரு, என்னையும் ஒருவர் பார்த்தாரு, என்னையும் ஒருவர் பார்த்து சிரிச்சாரே என்கிற பயங்கர சந்தோஷத்துல அந்த கூட்டம் முடிஞ்சு நேர ரூமுக்கு போய் கத்தி கதறி அழுது நானும் ஒரு ஆளு என்று நினைச்சு இந்த எளிமையான என்னையும் குப்பையில் இருக்கிற என்னையும் தேடி வந்து என்னையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சீரே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு யோசனை வருது. எனக்கு தான் மரண வேதனை இருந்துச்சே, இப்ப என்ன அந்த வழியை காணும் என்கிறதான உணர்வு வந்து தொடங்கினது. நான் யோசிச்சேன், எதுக்கு வம்பு, நாளைக்கு போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து கேட்டுடலாம் அப்படின்ட்டு நேராக ஒசூருக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்து டாக்டர் கிட்ட போறேன். டாக்டர் சொன்னாங்க, டாக்டர் எனக்கு ஒரு நாள் ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு. டாக்டர் சொன்னாங்க, ஏய் நீ ஒரு கேன்சர் பேஷண்டியா, மரணத்துக்கு பாத்திரவான், உடனே அட்மிட் ஆக சொன்ன, எங்க போன அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அட்மிட் ஆவதற்கு முன்னாடி ஒரே ஒரு முறை ஸ்கேன் எடுத்து பாருங்க. ஸ்கேன் எடுத்தார்கள், ரிப்போர்ட் அனுப்பினார்கள், ரிப்போர்ட் வந்தது. கையில் எடுத்த டாக்டர் சொன்னார்கள், எனக்கு தெரியாம எந்த டாக்டர் போய் பார்த்தீங்க? ஏன் டாக்டர் அப்படின்றா, கேன்சர் கட்டியை காணோம், கேன்சர் மறைந்து போயிட்டு, கட்டி மறைந்து போயிட்டு, அல்சர் காணாம போயிட்டு, எலும்புகள் சுகமடைந்து விட்டது, பித்தப்பையில பாலிப்ஸ்கள் கிடையாது, சரீரம் முழுவதும் ஆரோக்கியம் அடைந்தது. நான் சொன்னேன், நான் ஆராதிக்கின்றவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இவர் சூழ்நிலையை நம்பாதவர், கேள்விப்பட்டதை நம்பாதவர், பார்ப்பதை நம்பாதவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டதை அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் இந்த ராத்திரி உங்களையும் தொட வந்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? இன்றைக்கு வியாதியின் பள்ளத்தாக்கில், மரணத்தின் பள்ளத்தாக்கில், வேதனை உச்சக்கட்டத்தில் என்னை விடுதலையாக்க யாரும் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டு பயந்து நிற்கிறேன், இந்த வார்த்தை கேட்டு கலங்கி நிற்கிறேன். எனக்கு ஒரு ஜீவன் வராதோ, என் வாழ்வை தப்ப முடியாதோ, எனக்கு ஒரு நன்மை வராதோ என்று எதிர்பார்க்கிறவர்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆராதிக்கின்ற தேவன் இந்த மனிதனை மாறி சூழ்நிலை பார்ப்பது இல்லை, கேள்விப்பட்டதை நம்புவதும் இல்லை, பார்ப்பதையும் நம்ப மாட்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர் அவர்.
எல்லாரும் பார்க்கறாங்க, யார் இந்த இயேசு? சூழ்நிலை நம்ப மாட்டாரா? கேள்விப்பட்டதை நம்ப மாட்டாரா? பார்ப்பதை நம்ப மாட்டார், வேற என்ன செய்வார் என்று எல்லாரும் பார்த்தா இயேசு நேராய் மரித்த பிரேதத்துக்கு பக்கத்துல போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்கலாம்? தாய் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாக பேர் சொல்லி அழைத்தவர், என் எலும்புகள் உருவேற்பதற்கு முன்பதாக என்னை குறித்து புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. சொல்லுங்க, என்னை குறித்து சொல்லுங்க, என்னை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது. இப்ப இவ்வளவு பார்த்து சொல்லியிருக்கலாம். ஒன்று எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. எவீருடைய விசுவாசம் நான் சொல்றேன், எழுதியிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. கையை பிடித்தார், தலித்தகுமி என்றார், மரித்த பிரேதம் உயிரோடு வந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னை குறித்து ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை குறித்து ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற யாவரை குறித்து ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், நீ இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கலாம், என் கணவன் குடித்து வெறித்துக் கொண்டிருக்கிறார், என் கணவன் குடிகார் என்று பெயர் எடுத்திருக்கிறார், வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் போட்டு உடைச்சு நடு ரோட்ல படுத்து இது குடிகாரன் குடும்பம், குடிகாரன் குடும்பம் என்று எல்லாரும் என் கணவனை பார்த்து கை நீட்டி கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, என் கணவனை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது. என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு குடிக்கிற நீ, பாத்திரத்தை கையால போட்டு உடைக்கிற நீ, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே கை ஒரு நாள் வேதத்தை பிடிக்கும், அதே கை ஒரு நாள் சபைக்கு வரும், அதே கை ஒரு நாள் தேவனை மகிமைப்படுத்தும். சொல்லலாம், இன்னைக்கு என் பிள்ளை என் பேச்சுக்கு கீழ்ப்படியல, இன்னைக்கு என் பிள்ளை ஊரை சுத்துறா, இன்னைக்கு என் பிள்ளை பாவம் செய்யறா. சொல்லுங்க, என் பிள்ளைய குறித்து ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? என் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல என் பிள்ளை வளருவார்கள். என் பிள்ளையின் ஆசீர்வாதம் சமாதானம் பெரிதா இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு போயிருக்கலாம், ஒரு நாள் நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்வ. என் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல கர்த்தர் உன்னை வளர வைப்பார். இன்னைக்கு சொல்லலாம், உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வியாபாரம் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனா உங்க வியாபாரத்தை குறித்து ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பிள்ளை பெறாதவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா சொல்லுங்க, இனி உன் தேசத்தில் மல்லடி இருப்பதில்லை. என்னை குறித்து எழுதியிருக்கிறது. சொல்லுங்க, என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அற்பமாய் ஊழியம் செய்யலாம். சொல்லுங்க, என்னை குறித்து. ஊழியர்களை அக்கினி ஜுவாலையை பயன்படுத்துகிறவர், ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிறவர், ஊழியர்களை கடைசி காலத்தில் பயன்படுத்துகிறவர். நிச்சயமாய் என்னை குறித்து ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது பிசாசு சொல்லுகிறார், இந்த கல்லை அப்பமாக்கி. காதில முடிச்சா மீதி சொல்லிருக்கு, இந்த கல்லை. ஆமா, அப்ப இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பிசாசு உயர்ந்த மலைகளை கொண்டு போய் எல்லாவற்றையும் தருகிற சாஸ்தாங்கமாய் விழுந்து கொள்ளும். இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. உயர்ந்த சபை மேல ஆலயத்தில் கொண்டு போய் கீழே குதியும் தூதர்கள் ஏந்துவார்கள். இவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. சொல்லுங்க, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. பிசாசு வரும் பொழுது ஆண்டவர் அபிஷேகத்தை பயன்படுத்தவில்லை. பிசாசு வரும் பொழுது ஆண்டவர் கிருபைகளை பயன்படுத்தவில்லை. பிசாசு வரும்போது ஆண்டவர் சொன்னார், எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது, என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வியாதி வந்தா சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. வேதனை வரும்பொழுது சொல்லுங்க, அவர் எனக்கு யெகோவா ஈரே, எழுதியிருக்கிறது. சொல்லுங்க, கீழே இருந்தா சொல்லுங்க, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று எழுதியிருக்கிறது. குறைவு வந்தா சொல்லுங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா.
எத்தனை பேர் என் கூட சேர்ந்தாம சொல்ல முடியும்? எழுதப்பட்டதை சொல்ல சொல்ல பிசாசு அவரை விட்டு கடந்து போனான். தேவ தூதர்கள் இறங்கி வந்து பணிவிடை செய்தார்கள். இன்னைக்கு சொல்ல போறோம், என்னை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது, என் கணவனை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது, என் வியாபாரத்தை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது, என் பிள்ளையை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது. எழுதப்பட்டதுதான் நிறைவேறுமே ஒழிய பிசாசின் வார்த்தை நிறைவேறாது, உலகத்தின் வார்த்தை நிறைவேறாது. 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, என்னை குறித்து எழுதி இருக்கிறது, என்னை குறித்து எழுதி இருக்கிறது, என்னை குறித்து எழுதி இருக்கிறது. 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டலாம், 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டலாம். என் குடும்பத்தை குறித்து ஒன்று எழுதி இருக்கிறது, நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. விடாத 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 விடாத. எழுதப்பட்டதை சொல்லி உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. என் பிள்ளை சாமுவேலை போல வளருவா. எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. உனக்காக மேக சம்பமாய் அக்கினி சம்பமாய் வருவேன். மன்னாவை கொண்டு போஷித்தவர் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. விடக்கூடாது. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். எழுதி இருக்கிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. எத்தனை பாதாள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. எந்த பாதாளம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமல் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. சொல்ல, என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பார்க்கிறீங்க, இந்த வேதம் எல்லாம் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தைரியமா சொல்லுங்க, என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை கையில தூக்கி சொல்லுங்க, இது என்னை குறித்து எழுதியிருக்கிறது. தைரியமா சொல்லுங்க, இது என்னை குறித்து எழுதியிருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, இது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் தேசத்தை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நீ யோசேப்பை போல நீ பயன்படுவ, நீதான் எலியா. இது என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. எனக்கு நேரமில்லை, நல்ல ஜெபத்தோடு வாசிக்கலாம். மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். வாசிங்க தொடர்ந்து. இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி அலைகள் அதன் மேல் மோதிற்று. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு வேத பகுதி. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். எனக்கு நேரம் இல்லை ஐயா, வர சீக்கிரமா பேசி முடிச்சு சாட்சி சொல்லுங்க. இல்ல சாட்சிக்காக. அல்லேலூயா. ஆகையால் நான் வேகமாய் முடிக்க விரும்புகிற. ஜெபத்தோடு கவனிங்கள். இயேசு ஊழியம் செய்து முடித்த உடனே சீசரை பார்த்து சொன்னார், வாருங்கள் அக்கறைக்கு போவோம். சொல்லுங்க, வாருங்கள். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, வாருங்கள். இப்ப படவை ஏறின உடனே நடுக்கடல் போன பொழுது பெரிய கொந்தளிப்பும் படவும் மூழ்கத்தக்கதாக வேதனை வந்தது. இப்பொழுது எல்லாருக்கும் பயம். என்ன, என்னை அழைத்தது கர்த்தர் தானே,
அக்கறைக்கு போவோம் வாருங்க என்று சொன்னது இயேசுதானே. என் படவுல ஏறினதும் இயேசுதானே. இவர் இருக்கிறார் என்று தைரியத்துல தானே என் படவை நான் நடத்துறேன். ஆனா ஏன் எனக்கு கொந்தளிப்பு வந்தது? அல்லேலூயா. நான் வேகமாய் சொல்லுகிறேன், நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். அக்கறைக்கு போவோம் என்பது தரிசனம், அக்கறைக்கு போவோம் என்பது வாக்குத்தத்தம். நமக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அழைப்பேன், உன்னை அக்கறைக்கு கொண்டு போவேன். நமக்கும் ஒரு வாக்குத்தத்தம். இந்த தணிகை போல அக்கறைக்கு போகும் என்றால் நரக பிடியிலிருந்து நித்தியத்தின் வழிகளை கடந்து போகும். இது வாக்குத்தத்தம். சொல்லுங்க, இது வாக்குத்தத்தம். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இருக்கா? எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இருக்கா? இந்த வாக்குத்தத்தம் தான் அக்கறைக்கு போவோம். அல்லேலூயா. இப்ப அந்த படவுல யார் ஏறினார்? இயேசு. சொல்லுங்க, யாரு? இயேசு ஏறி நடுக்கடல போன என்ன வருது? இப்ப நம்முடைய கேள்வி, ஏன் தரிசனத்தை தந்தவர், அழைப்பை தந்தவர், என்னை நம்பி வாக்குத்தத்தத்தை தந்தவர், என்னை நம்பி என் படவுல ஏறினவர், ஏன் எனக்காக கூட இருக்கிற தேவன் ஏன் இவரையும் மீறி கொந்தளிப்பும் வேதனையும் அலைகளும் வந்து படவை ஏன் சேதப்படுத்துகிறது? இப்ப நம்முடைய கேள்வி என்ன? எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, எனக்கு தரிசனம் இருக்கு, என் கூட இயேசு இருக்கிறார். ஆனாலும் ஏன் அக்கறைக்கு என்னால போக முடியாம என் படவு நடு கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ இயேசு பின்னணையத்தில் படுத்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசு. ஒரு படவில் முன்னணையம் இருக்கிறது, நடுமையம் இருக்கிறது, வலது பகுதி இடது பகுதி இருக்கிறது. ஆனா இயேசு எங்க இருந்தார்? சொல்லுங்க. அப்போ பின்னாடி இயேசு அமைதியா இருக்கிறார். எப்போ? அலைகள் வரும் பொழுது இவர் பின்னணையத்தில் அமைதலா இருக்கிறார். எல்லாரும் கேட்கிறாங்க, நாங்க இப்படி இருக்கிறோமா, உமக்கு கவலை இல்லையா? சொல்லுங்க, உமக்கு. அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல எல்லாம் பாருங்க கொஞ்ச நேரம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாம். எனக்கு ஆசை எல்லாரும் கவனிக்கணும். சும்மா நீங்க வேடிக்கை பார்த்து ஏனத்தான வரதுக்கெல்லாம் நான் இங்க வர கிடையாது. என்னை நம்பி ஒரு பொறுப்பு இருக்கு. அல்லேலூயா. என்னை அனுப்பினவர் கர்த்தர், அவருக்கு நான் கணக்கு கொடுத்தே ஆகணும். நீங்க வேடிக்கை பார்க்கனால எல்லாரும் போல நான் அப்படியே கண்டும் காணாம என்னால் இருக்க முடியாது. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. கணக்கு வரும் பொழுது நியாய தீர்ப்புல நான் கணக்கு சொல்லணும். அவன் எழுந்து போகும்போது நீ அதட்டி இருக்கலாம்லன்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அல்லேலூயா. நீங்க பிரசவம் வந்து அப்படியே வீட்டில் டிவி பார்க்குறாம காது நோண்டிட்டு இருந்தா அது பார்த்து பார்க்காம இருக்கணுமா? அல்லேலூயா. ஸ்கூல்ல கிளாஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது வாத்தியாருக்கு சொல்லாம வெளியே போனா வாத்தியார் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கும் மைக்கு வரும்போது ஒரு உடம்பு எடுக்கணும் ஆசை பாஸ் பண்றது. சுந்தரமையா இருந்தா பரவாயில்ல, நான் இன்னைக்கு நாளைக்கு போயிடுவேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அமைதியா தாகமா எதிர்பார்ப்போடு இருக்கணும். அன்னைக்கு 3 நாள் தேவ பிரசன்னத்தில் இருந்தார்கள். 2 மணி நேரம் இருக்க முடியல. நம்ம தான் இருக்க முடியல. அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் இயேசு, படவில் ஏறினவர் இயேசு. ஆனாலும் ஏன் கொந்தளிப்பு வருது? ஆனா பின்னணையத்தில் இயேசு ஏன் படுத்திருக்கிறார் என்று கேள்வி வந்தா ஏன் தெரியுமா இயேசு பின்னணையத்தில் படுத்திருக்கிறார்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 41. அப்போஸ்தலர் நடபடிகள் 27:41. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் மூன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு. இன்னொருவரே சொல்லுங்க, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால். அப்போ அலைகள் வந்தா உடைகிற இடம் எது? பின்னணியம். சொல்லுங்க, அலைகள் வந்தால் உடைகிற இடம் என்னது? இப்ப நான் நினைக்கிறேன், ஏன் ஆண்டவர் பின்னணியத்தில் இருக்கிறார்? ஆண்டவர் தெரியாம என்ன தெரியுமா சொல்றாரு? நான் ஏன் தெரியுமா அமைதியா பின்னாடி நிக்கிறேன்? நீ நினைக்கிற இயேசு என்னை கைவிட்டாரு, இயேசு என்னை மறந்து விட்டாரு, வாக்குத்தத்தம் தந்தவர் அமைதியா இருக்கிறாரு, இயேசப்பா நான் மறந்துட்டார் என்று கேள்வி கேட்கிறோம். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் தெரியுமா மகளே, உன் படவில பின்னணியத்தில் நான் நிற்கிறேன். எனக்கு தெரியும் அலைகள் வந்தால் உடைவது பின்னணியம், அலைகள் வந்தால் உடைவது பின்னணியம். எனக்கு தெரியும் எங்க
உடையும் என்று தெரிகிறதோ, உனக்கே தெரியாமல் அங்கே நான் வந்து உனக்கே தெரியாமல் நான் யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் படகு உடையாதபடிக்கு அவர் தான் பாதுகாத்தார். நீ பார்க்கிற அலைகளை பார்க்கிற, ஆனால் அவர் பார்க்கிறது அலைகளுக்கு பின்பதாக ஒரு கோபத்தின் முகம் வந்து இந்த படவை உடைக்க வேண்டும் என்று அலைகள் தீர்மானித்திருக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த அலைகளை நீ பார்க்கிற அலைகளுக்கு பின்பதாய் வருகிற ஆக்ரோஷம் உனக்கு தெரியாது. நான் என்ன தெரியுமா பண்றேன்? உனக்கே தெரியாமல் பின்னணையத்தில் உன் படவு உடைய கூடாதபடிக்கு நான் பாதுகாத்த தேவன். பாஸ்டர், நம்ம நினைக்கிறோம் ஏன் வாக்குத்தத்தம் தந்தவர் அமைதலா இருக்கிறார், என்னைக்கோ உடைய வேண்டிய சபை, என்னைக்கோ உடைய வேண்டிய ஊழியம், என்னைக்கோ உடைய வேண்டிய குடும்பம். ஆண்டவர் அமைதியா இல்ல. எனக்கு விரோதமாய் மறைமுகமாய் வந்திருக்கிற சத்துருவை முகமுகமாய் எதிர்த்து அவர் எனக்காக யுத்தங்களை செய்தார். நீ நினைக்கிற நான் ரோட்ல போகும் பொழுது யாரும் என்ன மோதல, பிசாசு நினைச்சா 2024 இவன் கதை முடிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு 25 கொண்டு வருவான் பாரு. 2025 கொண்டு வந்தது காரணம் மறைமுகமாய் பாதுகாத்தார். நீங்கள் ரோட்ல போகும் பொழுது எது நேரிட நீங்க நினைக்கிறீங்க, ஆனால் மரணம் வர நினைத்தது, லாரி வந்து மோத நினைத்தது, ஆனால் தூதர்களை கொண்டு கால்கள் இடராதபடிக்கு எனக்கே தெரியாமல் பாதுகாத்தார். கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்கே தெரியாமல் பாதுகாத்தார். பின்னணியத்தில் இருக்கிறவர் என் படவில பாதுகாப்பே. என்னைக்கோ உடைய வேண்டிய உங்க படவு, என்னைக்கோ உடைய வேண்டிய உங்க குடும்பம், என்னைக்கோ உடைய வேண்டிய தரிசனம், என்னைக்கோ உடைய வேண்டிய சபை இதுவரைக்கும் உடையாமல் இருக்கிறது என்றால் எனக்கே தெரியாமல் என் தேவன் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. நேரா வந்தாரு, பின்னாடி இருந்த இயேசு நேரா நடுப்பகுதிகளை வந்தாரு. எனக்கு கவலை இல்லை என்று கேட்கிறையா? எனக்கு ஒரு கவலை இருக்கு. இந்த படவு உடையக்கூடாது, இந்த படவு அக்கறைக்கு கொண்டு போக வேண்டும் என்று நேராய் வந்தார். கொந்தளிக்கிற காற்றை கடலை பார்த்து சொன்னாரு, இவ ஏன் பிள்ளை, இவனுக்கு தரிசனத்தை தந்ததுன்னா, வாக்கு தத்தத்தை தந்ததுன்னா, அதை எதிர்க்கிறவன்ற கொந்தளிக்கிற காற்றை கடலை பார்த்து சொன்னாரு, இறையாதே, அமைதலாயிரு. இந்த 2025 வருடம் அக்கறைக்கு போக கூடாதபடிக்கு எத்தனை கொந்தளிப்பு வருகிறதோ இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற, இறையாதே, அமைதலாயிரு, இறையாதே, அமைதலாயிரு. கொந்தளிக்கிற காட்டுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டவர் உனக்கு விரோதமாய் இருக்கிற வியாதிக்கும் மரணத்துக்கும் கடனுக்கும் இப்பொழுது கட்டளை இடுவாராக. இறையாதே, அமைதலாயிரு. அல்லேலூயா. அப்பொழுது அமைதி உண்டானது. கர்த்தர் அவர்களை அக்கறைக்கு கொண்டு போனார். இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாய் நிற்கிற நான் ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை கிடையாது, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. என்னுடைய பெயர் முருகன். என்னுடைய தகப்பனார் என்னுடைய